அவர் கேட்பாரு முதல்ல, உனக்கு பேனா வேணுமா இல்லை லெட்டர் நான் எழுதி தரணுமான்னு கேட்பாரு. நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே பேனா வச்சு நீங்களே எழுதுங்க. பேனா வச்சு என்னால எழுத முடியாது, நான் பார்த்துட்டேன். யார் எழுதுனது? அப்படி ஆபிரகாம். பேனா வச்சு யார் எழுதுனது? ஈசாக்கு, யாக்கோபு, வேற யாரு? யோசப்பு, அப்புறம் யாரு? மோசஸ், தாவீது. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? பேனா வாங்கி எழுதுனாங்க. கடைசியில் எங்க முடிஞ்சது? அது தவறுல தான் முடிஞ்சது. ஒரு லெட்டரை உருப்பட எழுத முடியல. ஏன்னா நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் பேனாவை கொண்டு அவரே எழுதி நமக்காக கொடுப்பார் என்பதுதான் நோக்கம். நம்மளால என்ன பண்ண முடியாது? அதை பர்ஃபெக்டா எழுத முடியாது. அப்போ அந்த பேனாவை அவங்க வாங்கி ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க? மிஸ்டேக் பண்ணிருக்கிறாங்க. அப்ப அதை அவங்களுக்கு தெரியும், அவங்க புரிஞ்சுக்கினாங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா என்ன அர்த்தம்? அவங்க புரிஞ்சுக்கினாங்க, இதாண்டா நம்ம பலன்னு. அவங்க புரிஞ்சுக்கினாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதுதான் விஷயம். பேனா வாங்கி நீ லெட்டர் எழுதுறது இல்ல, ஐயா நீங்க என்ன பண்ணுங்க? எழுதிருங்க. இன்னைக்கு நடக்குது. நான் இதை 2-3 இடத்துல நான் இதை ஃபேஸ் பண்ணேன். எப்படி சொல்றதுன்னா, ஏடிஎம் கார்டை கொடுத்து அவர் நம்பர் சொல்லுவாரு, நீங்க எடுத்துக்கங்க. நான் சொல்லுவேன் இப்படிதான் போடணும் அப்படின்னா, இல்ல நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஏடிஎம் கார்டை கொடுத்து நம்பரை சொல்லி நீங்களே எடுத்து கொடுத்துங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நின்னுக்கிறாங்க. நான் இந்த மாதிரி நிறைய எடுத்து கொடுத்துருக்கிறேன்.